guys, welcome to the D2B Learning Space. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் நம்ம ஒரு டேட்டா செட் எப்படி அனோட்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அந்த அனோட்டேஷன் பண்ண டேட்டா செட்டை எப்படி ட்ரைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் நான் ஒரு நியூ வெர்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெர்ஷனோட இதெல்லாம் மேலே படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். சோர்ஸ் இமேஜ் ஒரு 106 இமேஜஸ் இருக்குது, 2 கிளாஸஸ் இருக்குது. நான் அனோட்டேஷன் பண்ணாத எந்த இமேஜும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கேயே சொல்லிடுறாங்க. அப்புறம் ட்ரைன் ஸ்ப்ளிட், அது சொன்ன மாதிரி ஒரு 100 இமேஜ் இருக்குதுன்னா அதில் ஒரு 77 இமேஜ் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ஒரு 19 இமேஜ் வேலிடேஷனுக்கு, டெஸ்ட்டுக்கு ஒரு 10 இமேஜ் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறது வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, நான் ப்ரீ ப்ராசஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் மறுபடியும் அனோட்டேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அனோட்டேஷன் ஸ்டெப் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் திருப்பி வச்சுக்கலாம். ஓகே, போதும். இந்த அனோட்டேஷன் அக்மெண்டேஷனே போதும். கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ ஒரு வெர்ஷனை நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணால் எனக்கு ஒரு வெர்ஷன் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக முடியல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது இங்கேயே ட்ரைன் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆமாம், நான் ரோபோஃப்ளோலே ட்ரைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். இங்கே கேட்குறாங்க, நீங்கள் லோவில் மாடல் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ரோபோஃப்ளோ யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. நான் இந்த ரோபோஃப்ளோவை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூ கொடுத்துருவேன். எனக்கு அக்யூரசி ரேட் இது பெய்டு வெர்ஷன் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன். நான் ஃப்ரீ வெர்ஷனே போய் பால் தான் செலக்ட், மாடல் பால். மாடலோட வெர்ஷன் 2 வெர்ஷன். ஓகே, ஸ்டார்ட் டைமிங் கொடுத்துருவேன். இங்கேயே சொல்கிறாங்க, யுவர் மாடல் பீங் ட்ரைன்டு வி டேக் அபவுட் 22 மினிட்ஸ். நான் இந்த மாடலை ட்ரைன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பண்ணி முடிச்சுட்டு வி வில் சென்ட் மெயில். இந்த மெயிலுக்கு நான் ட்ரைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மெயில் ஐடி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகே, பண்ணிடு நான் சொல்கிறேன். இது ஒரு 1/2 hour ஆகும். அதனால் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாடலில் வேறு வெர்ஷன் 2ல் பண்ணி முடித்த வரை பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட இது இப்படி தான் இருக்கும். நம்ம ட்ரை திஸ் மாடல் பண்ணணும். %80 பால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சூப்பர். நான் ஒரு நியூ இமேஜை டவுன்லோட் பண்ணி அதை நாங்கள் பண்ணி பார்ப்போம். இந்த பாலை டவுன்லோட் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணி இமேஜை சூப்பர். 92% பால் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுது. ஓகே, ஒரு ரோபோஃப்ளோ வச்சு எப்படி மாடல் ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டேட்டா செட்டை எக்ஸ்டர்னலாக கூகுள் கொலாபில் வச்சு எப்படி நம்ம ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.